இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. அம்மா, இந்த ஆயின்மெண்ட்டை ஒரு 3 தடவை போடணும். சரி, அதுக்கப்புறம் எல்லாம் சரியாயிடும். சரி. எரியுதே. சந்திரா, ஐயோ, ஹேலே தம்பி, சந்திரா, மதனி குரல். பத்தியா 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 பத்தியா, அக்கா குரல் கேக்குது, அக்கா குரல் கேக்குது. மா, என்ன இது? உனக்கு கேக்குதா? ஆமாட்டி, நல்லா கேக்குது. மதனியோட குரல் தான். ஏலே சனியா, அக்கா என்னல இவ பகல்லியே ஆரம்பிச்சிட்டா. ஐயோ ஐயா, தம்பி மேல ஆத்தாவுக்கு பாசம் போல இருக்கு. அதான் உங்களையே சுத்தி சுத்தி வருது. வாழ முடியல. என்னல ஐயோ, அக்கா இன்னைக்கு கொல்லாம விட மாட்டா போல இருக்கு இன்னைக்கு. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே புரியலமா. இந்த சண்முகம் எங்க? அவன் சிவபாலன் கூட பின்னாடி போயிருக்கான். சண்முகம், இலை ஆச்சரியமா இருக்குல்ல, அப்படியா இருக்கால. இந்த கிளைய பார்த்தாலே மூஞ்சிலேயே குத்தனம் போல தோணுதல. சண்முகம், ஐயோ, டேய் சண்முகம், ஏய் கதவை மூடிட்டு இங்க என்னடா பண்றீங்க? அது இந்த சிவபாலன் ஏதோ டவுட் கேட்டுட்டு இருந்தான். அந்த ஆவி பத்தி. சரி, அதெல்லாம் விடு. உனக்கு சத்தம் கேட்டுச்சா இப்போ? என்ன சத்தம்? பாண்டியம்மா அத்தா சத்தம் தாண்டா. ஏட்டி, இந்த மனுஷனை பார்த்தாலே எனக்கு அல்லு கலங்குது. ஏங்க, எனக்கு இந்த கூத்தெல்லாம் பாக்குறதுக்கு உள்ளுக்குள்ள பயமா இருக்கு. நான் வேணா சம்முவ வீட்டுக்கு போறேன். பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறம் சொல்லி அனுப்புங்க, நான் வரேன். அத்த, என்னத்துக்கு வீணா பயப்படுறீங்க? இதெல்லாம் ஒண்ணும் இல்ல அத்த. எனக்கு இதுல நம்பிக்கையும் இல்ல. நீங்க பயப்படாதீங்க. ஜமி, என்ன உள்ள வந்ததுக்கு அப்புறம் வெளியில கூப்பாடு போட்ட மாதிரி காதுக்குள்ளார இங்கேயும் கூப்பாடு போடுதா? பயங்கரமா சத்தம் போடுது. என்ன பார்த்து பயப்பட மாட்டேங்குது. அப்பா, அது என் அக்கா தான். அது பயங்கர உக்கிரமான பொம்பளை. 10 ஆம்பளைக்கு சமாது. ஆமா, பார்த்தா பவர்ஃபுல்லா தான் தெரியுது. என்ன ஒண்ணு, ருத்ர யாகம் பண்ணா போதும்னு நினைச்சேன். ஆனா இப்ப உக்ர யாகம் பண்ணும் போல இருக்கு. அது உக்ர யாகமோ சாந்த யாகமோ எதுவோ சீக்கிரமா பண்ணுங்க. அத முதல்ல அவளை வீட்டை விட்டு அனுப்பி விடுங்க சாமி. உங்களுக்கு புண்ணியமா போகும். அது உக்ர யாகம்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்பென்ஸ் ஆகுமே. சாமி, என்ன சாமி இது? இந்த காரை வந்து மெக்கானிக் செட்ல விடுறப்ப செக் பண்ணிட்டு ஒரு ரேட்டை சொல்லுவான். அப்புறம் எல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் ஒரு ரேட்டை சொல்லுவான். அந்த மாதிரி சொல்லுதீங்க. இந்த நீங்க காசை பத்தி ஒன்னும் கவலைப்படாதீங்க. இந்த பேய நீங்க ஓட்டணும். அப்படிதான் சார், நீங்க எனக்கு பணம் போட்டீங்கல்ல, அதே அக்கவுண்ட்ல இன்னொரு 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா போட்டு விடுங்க. உக்குற யாகத்துக்கு எக்ஸ்ட்ரா பேமெண்ட். எதுக்கு அக்கவுண்ட்ல போடுறது? உங்க கையிலேயே போடுதேன். ஆரம்பிச்சிடலாம். முதல்ல எனக்கு வடக்கு பார்த்து மணப்பலகை போட சொல்லு. நம்ம செட்டப் ஆரம்பிச்சிடலாம். நான் சொன்னதெல்லாம் வாங்கி வச்சிருக்கீங்கல்ல? எல்லாமே ரெடியா இருக்கு சாமி. ஆரம்பிக்க வேண்டியதே. இலை எழுதி முடிச்சிட்டியா? இதுதான் முடிஞ்சு. ஓகே, டன். நீதா, படி. நீ முதல்ல படியேன் ப்ளீஸ். சரி, உன் ஆசை தானே. இப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் படிப்பேன். என்னுடைய சண்முகத்துக்கு இருக்கிற அறிவுக்கு அவன் ஒரு சின்ன மளிகை கடை முதலாளியா இருந்து சுருங்கி போயிடக்கூடாது. படிடா. அவனுக்கு நான் ஒரு சூப்பர் மார்க்கெட்டு வச்சு கொடுக்கணும். ஒரு பெரிய முதலாளியா கம்பீரமா அவன் ஒரு சேர்ல உட்கார்ந்து கம்ப்யூட்டர்ல பில்லு போடணும். அதை நான் பார்த்து ரசிக்கணும். அமெரிக்கா அங்க இங்கன்னு வெளிநாடு போற மாதிரி திறமையான டாக்டர் என்னோட பரணி. எம்புட்டு பெரிய டாக்டரா இருந்தாலும் எனக்காக அவ அமெரிக்கா போகாம திரும்ப வந்துட்டான். என் வீட்டுக்காரிக்கு அம்புட்டு திறமை இருந்தும் அமெரிக்கா கிளம்பி போற அளவுக்கு அவ பெரிய புத்திசாலி. வாவ். ஆனாலும் அவ எனக்காக அமெரிக்கா போகாம விட்டுட்டான். அதான் நான் செஞ்ச பெரிய பாவம்னு நினைக்கிறேன்.
டேய், அதுக்கு பேரு பாவம் இல்லடா, லவ், காதல். உன் மேல இருக்கிற லவ்வுக்காக தான் நான் யுஎஸ்க்கு போகாம திரும்பி வந்துட்டேன். இருந்தாலும் எனக்காக தானே திரும்பி வந்த. எனக்காக விட்டு கொடுத்துட்டு வந்த பரணிக்கு ஒரு பெரிய ஆஸ்பத்திரி வச்சு தரணும். அந்த சின்ன இடத்தை விட்டுட்டு பெரிய லெவலுக்கு பரணி மாறணும். டேய், அது பரணி மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டல நான் என் வீட்டுக்காரிக்காக கட்டி கொடுக்கணும். டேய், என் வீட்டுக்காரி டாக்டர் இல்ல, பெரிய டாக்டர்னு இந்த ஊருக்கு மட்டும் இல்ல, இந்த நாட்டுக்கே தெரியப்படுத்தணும். அதுதான் என்னோட ஆசை. இப்படிக்கு அன்பும் பண்பும் பாசமும் கொண்ட சண்முகம். You know what? எனக்கு நீ இப்படி ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்லாம் கட்டி கொடுக்க வேண்டாம். ஆனா இப்படி ஒரு ஆசை உனக்குள்ள இருக்குல்ல, அது ஒண்ணு போதும். ஏம்ல, நீ என்ன எனக்காக அவ்வளவு சின்னதாவா ஆசைப்பட்ட? நீ எனக்கு ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சு கொடுப்பேன்னு சொல்லுத. அது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம். ஹலோ அத்தா. இல்லை சிவபாலா, என்னல உன் அப்பன் தூக்கம் வராம ஆள்லயே அங்கிட்டு இங்கிட்டு உருண்டு கிடக்கானா பயத்துல? அத்தா, அத்தையோட டார்ச்சர் தாங்க முடியாம அப்பா ஒரு மந்திரவாதியை கூட்டு வந்திருக்காரு. ஆளு பார்க்கவே பயங்கரமா இருக்காரு. அதெல்லாம் எதிர்பார்த்ததாம்ல. இல்லை, நம்ம அந்த தேங்காய் மேட்ரு எல்லாம் கரெக்டா இருக்கா? எல்லாம் ரெடி பண்ணியாச்சா? அத்தான், நேராவே தேங்காவை எடுத்துன்னு போய் கையில கொடுத்துருவா. இலி 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 அவ்வளோ நேரடியா கொடுத்தா சந்தேகம் வந்துடும்ல. நீ அவங்க தேங்காய் கேட்கும் போது அந்த தேங்காவோடய சேர்த்துரு, அது போதும், மத்ததெல்லாம் அவங்களே பாத்துக்கிடுவானுங்க. ஆமா அத்தான், தேங்காய்க்குள்ள என்னதான் இருக்கு? பாம்பு ஏதாவது வச்சிருக்கீங்களா என்ன? அதை விட ரொம்ப சக்தி வாய்ந்த விஷயத்த அதுல சேர்த்து விட்டுருக்கோம்ல. நீ தேங்காவை மட்டும் அவன்கிட்ட சேர்த்து விட்டுரு. இல்லை, அப்புறம் இந்த மந்திரவாதிகளுக்காக ஏதோ புதுசா ஒரு கமாண்ட் ஒன்று செய்யணும்னு சொன்னி, அதெல்லாம் செஞ்சிட்டியா? அத்தான், 2 நிமிஷத்துல ஸ்பெஷல் கமாண்ட்ல அத்தை வாய்ஸ் ரெடி பண்ணிடுவான் தான். இல்லை, நீ போடுற கமாண்டுல அந்த மந்திரவாதிகள்லாம் தெரிச்சு ஓடணும்ல. ஆத்தரன அப்படி இருக்கிற அந்த குரலு இன்னும் நிறைய எஃபெக்ட்ஸ் எல்லாம் சேர்த்து பயங்கரமா பண்ணி விடல. அத்தான், அத்தை நான் பாத்துக்கிறேன். சும்மா ஒரிஜினலா மாசா கட்டுறேன். ரொம்ப மாசா இருக்கும். சரி சரி, என்ன நடக்குதுன்றத எனக்கு ஒரு படமா பிடிச்சு காட்டு. இல்ல போன பண்ணியா சொல்லு, சரியா? சரி அத்தான், அப்ப நான் வச்சிருவா. சவுந்தர பாண்டி, இன்னைக்கு நீ செத்தல.